இன்றைய தினம் முதலாவது வினாவாக நாம் சிந்திக்க இருப்பது, ஓசூர்லேருந்து ரவிச்சந்திரன் அவர்கள் கேட்கிறார்கள், கடமைக்கு வழிபடுகிறவர்களை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்னு கேட்குறார். அதாவது விரும்பி சாமி கும்பிடுறது அப்படிங்கிறது ஒரு வகை, வேதனைக்கு சாமி கும்பிடுறதுன்னு ஒரு வகை. எதையாவது பிரச்சனைகள் அதை நிவர்த்தி பண்ண மாட்டாரா அந்த பெருமாள், இல்லை சிவபெருமாள், முருகனோ ஏதோ ஒரு சுவாமி நம்மளுடைய துன்பத்தை எப்படியாவது நிவர்த்தி பண்ணிக்கணும் அப்படின்னு சாமி கும்பிட்றவா இருக்கா. விருப்பத்தின் காரணமாக, அதாவது ஆசைக்கு, நமக்கு நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கணும் இருக்குது, சில வசதிகள் இருக்குது, அடிப்படையான விஷயங்கள்லாம் இருக்குது. இருந்தாலும் கூடுதலாக ஒரு சில விஷயங்கள் வாழ்க்கையில் உயர்றது அப்படிங்கிறது எல்லாருடைய விருப்பம் தானே. அந்த மாதிரி விருப்பத்திற்கு வணங்குகிறவர்கள் அப்படின்னு இருக்கா. இதில் இவர் கேட்குறது கடமைக்கு சாமி கும்பிட்றவாளை பற்றி என்ன நினைக்கிறேன். இப்போது சில பேர் கோயிலுக்கு போகிறோம். அப்படி கோயிலுக்கு போகும்போது ஒரு 4-5 பேர் போகும்போது நாமளும் சேர்ந்து போகிற மாதிரி ஒரு சூழல். அவருக்கு அந்த கடவுள் நம்பிக்கையெல்லாம் இல்லை. இருந்தாலும் எல்லாரோடையும் சேர்ந்து தன்னால் அடுத்தவாளுக்காக தானும் சிரமப்படக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் ஒருத்தர் கோயிலுக்கு போகிறார். அவர் வழிபாடு பண்ணுறதை பற்றி என்ன நினைக்கிறீங்க. அந்த மாதிரி ஒரு கடமை, அந்த மாதிரி ஒரு சூழலில் ஒருத்தர் சாமி கும்பிட்றார், அதை பற்றி என்ன அப்படின்னு கேட்குறீங்க. அதாவது இந்த விஷயத்தில் ஒன்றே தான் நம்ம சிந்திக்க வேண்டியதாக இருக்கும். தெரிஞ்சு தொட்டாலும் தெரியாமல் தொட்டாலும் நெருப்பானது சுடும். அது குழந்தை தொடுறது அப்படின்னு அந்த நெருப்புக்கு தெரியாது, சுட்டுரும். அது மாதிரி பெரியவாள்லாம் ரொம்ப யஜ்ஞ கர்மாலாம் பண்ணி தீயிலே பகவான் இருக்கான், தீ எப்படி உற்பத்தி ஆகுது, சாமி தான் எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் அப்படின்னு வணங்கி பவ்யமாக தொட்டாலும் சுடும். தெரிஞ்சு தொட்டாலும் சுடும், தெரியாமல் தொட்டாலும் சுட்டுரும். அந்த மாதிரி கோயிலுடைய ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. அப்படி ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ பூர்வ ஜென்ம புண்ணிய பலன், நம்ம ஏதோ ஒரு நிமித்தமாக கோயிலுக்குள்ளே போக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம், நம்ம கோயிலுக்குள்ளே போகிறோம், சுவாமியை பார்க்குறோம் அப்படின்னு ஒரு நிலைமை நமக்கு வருது அப்படின்னு சொன்னால், அந்த உள்ளுணர்வுகள் எதுவுமே இல்லை என்றாலும் அதற்காக என்ன உண்டு அப்படின்னா கர்ம பலன் உண்டு. கர்ம பலன்னா என்ன அப்படின்னு சொன்னால், அந்த சந்தர்ப்பம், இப்போ பாருங்கள், தாகம் எடுக்கிறது, தண்ணி குடிக்கிறோம். இப்போ தாகம் எடுக்கிறதுங்கிறது இயல்பு சுபாவம், வயிற்ற பசிக்கிறது, சாப்பிட்றோம். ஸோ அந்த மாதிரி ஒரு மனிதனுடைய இயல்பு சார்ந்த பலன். அதை மாதிரி இறைவனை வணங்குகிற பொழுது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் சாமியை போய் பார்த்தா கூட அவளுக்கு கண்டிப்பாக தர்ம பலன் கிடைக்கும். அப்போ ஒரு சந்தேகம் வரலாம் நமக்குள்ளே, என்ன அப்படின்னா, ஆத்மார்த்தமாக சாமி கும்பிடணும். அபிராமி பட்டர் சொல்கிறார், விரும்பி தொழுமடியார் விழிநீர் மல்கி மெய்ப்புலகம் அரும்பி ததும்பிய ஆனந்தமாகி அறிவு இழந்து சுரும்பிற் கழித்து மொழி தடுமாறி முன் சொன்ன எல்லாம் தரும் பித்தர் ஆவர் என்றால் அபிராமி சமயம் நன்றே அப்படின்னு அபிராமி பட்டர் சொல்கிறார். அப்போ சாமி கும்பிட்றவாளுக்கு சாமி மேலே ஒரு விருப்பம் வரணும், அதனால் ஏற்படுற உள்ளுணர்வுகளை எல்லாம் சொல்கிறார். அப்படியே கண்ணில் தாரதாரையாக தண்ணி வருங்கிறார், அப்படிலாம் சொல்கிறார். இப்போ அப்படியெல்லாம் சொன்னவாளுக்கும் சாமி ஒரு பலனை தான் கொடுக்கறது. சாதாரணமாக போய் ஏதோ என் ஃப்ரெண்டு வந்தார், அதனால் கூட கூட்டின்னு போனார், அதனால் கோயிலை போய் பார்த்துட்டு வந்தேன், அப்படி பார்த்தவாளுக்கும் அந்த பலன் ரெண்டும் ஒன்றா இருக்குமா அப்படின்னு கேட்டால், விஷயம் என்ன அப்படின்னா, சுவாமி எப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியன் மாதிரி. இப்போ இந்த சூரியன் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரே நேரத்தில் ஒளியை பரப்பின்னு போகும் காலம்பரை. அது அப்படி பரப்புறதுங்கிறது செயலாக இருக்கான்னா இல்லை, சூரியனுடைய இயல்பு ஒளி வர்றது. ஆனால் அந்த ஒளி வரக்கூடிய அந்த செயல்னால் ஏதோ 2 பேர் இன்றைக்கி ஜனனம்னு இருக்கும், ஏதோ இன்றைக்கி 2 பேர் மரணம்னு இருக்கும், 2 தாமரை பூக்கும், 2 தாமரை வாடும், 2 தாமரை விழும். இது எல்லாமே சூரிய ஒளியால் தான் நடக்கிறது. இப்போ இந்த சூரிய ஒளியால் தாமரை மலர்கிறது அப்படின்னு சொன்னால், அது அந்த பக்குவத்தில் இருக்கிறது மலர்ந்துடும். ஏற்கனவே நேத்திக்கு மலர்ந்த மலர் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த சூரிய ஒளி பட்டு அது வாடும்.
ஆனால் இது எல்லாத்துக்கும் சூரியன் காரணம். தாமரை மலர்வதற்கு சூரியன் காரணம். அதை இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அதே சமயத்தில் தாமரை வாடுறதுக்கும் அவரே தான் காரணம் அப்படின்னு சொன்னால் அதில் வேண்டுதல் வேண்டாமை கிடையாது சூரியனுக்கு. அவர் ஒத்த ஒளியை தான் வீசின்னு போகிறார். ஆனால் ஒன்று வாடுகிறது, ஒன்று மலர்கிறது, ஒன்று மொக்காகிறது, ஒன்று வளர்கிறது. அப்படி வரக்கூடிய அந்த ஒரு அற்புதம் இருக்க, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், அவாவாளுடைய பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி அந்த சூரிய ஒளி பலனை மாறுபடுத்தி கொடுக்கிறது. அதுபோல் இறையருளானது வணங்குகிறவர்களுடைய சூழல் சார்ந்து மிகுதியாகவோ குறைவாகவோ பக்குவம் சார்ந்து அதுக்கு மதிப்பெண் வரும். வாத்தியார் ஒரே மாதிரி தான் நடத்த முடியும் பாடம். ஆனால் ஒரு மாணவர் முதல் மதிப்பெண் பெறுகிறார், ஒரு மாணவர் ஃபெயில் ஆகிறார், ஒரு மாணவர் பாஸ் பண்ணுறார். அந்த மாதிரி அவரவர்களுடைய விருப்பம் சார்ந்தும் அதில் இருக்கக்கூடிய ஈடுபாடு சார்ந்தும் பலன் வரும். ஆனால் பலனில்லாது போகாது. அதுக்காக தான் சொல்ல வரேன், கடமைக்கே நீங்கள் சாமி கும்பிட்டாலும் சந்தர்ப்பம் உங்களை கோயிலுக்கு முன்னாடி குடியிருக்க வச்சு காலம்புரை ஏந்தோடனே நம்ம முழிச்சாலே கோயில் வாசலில் தான் முழிக்கணுங்கிற நிலைமை வந்தால் கண்டிப்பாக அந்த கோபுர தரிசனத்தினுடைய பலன் சூரியனுடைய ஒளியானது எப்படி தாமரையை மலரவோ இல்லை காயவோ வைக்கிறதோ அந்த மாதிரி அந்த அருள் சக்தியால் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் வரும். என்ன பக்குவம் உடையவாளுக்கு உடனே வரும், பக்குவம் இல்லாதவாளுக்கு கொஞ்சம் காலதாமதமாக வரும். ஆனால் பலனின்றி ஆலய வழிபாடு போகவே போகாது. அதனால தான் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அப்படின்னு நம்ம பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா. அதனால் எப்படி தொழுதாலும் அந்த பழக்கத்தை இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் சாமி கும்பிட கற்றுக் கொடுக்குறோம். அது தெரியாது உண்மையாகவே. அதே சமயத்தில் கொஞ்சம் பெரியவா இருக்கா, அவளுக்கு அந்த வாழ்க்கையில் அனுபவப்பட்டு கும்பிடுறா. அந்த மாதிரி காலம் அதை கற்பித்து விடும். கண்டிப்பாக எப்படி சாமி கும்பிட்டாலும் அது ஒரு பலனை கண்டிப்பாக தரும். இறையருள் அவர்களை ஆட்கொள்ளும்.